ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் 31 முதல் ஏப்ரல் 6 வரையிலான ஞாயிறு முதல் அடுத்த திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். அப்படி இருந்தால் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக வந்துடாதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். பணவரவுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. பணவரவு நல்லா இருக்கும் அப்படின்னாலே பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. 2-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட மேலாக சனி பகவான் ஏழரை சனியாக வந்திருந்தாலும் கூட ஒரு நிலையில் இன்னும் ஒரே மாசத்துல 11ஆம் இடத்துல ராகு வந்துட போறார். அதனால 7.5 சனி அதை செய்யுமோ இதை செய்யுமோ, அந்த 7.5 சனி வந்துருச்சு, இந்த மாதிரியான எண்ணங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று. ஒரு 2.5 வருஷம் நல்ல வருமானம் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆனா என்ன, சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போ இருக்குங்க. சர்வ நிச்சயமாக 7.5 சனி பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பது இன்னும் ஒரு 6 மாதத்திலேயே நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து விடுவீர்கள். ஆக எல்லா நிலையிலும் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். என்ன ஒண்ணு, மே 18ஆம் தேதி வரைக்கும் ராகுகேது பயிற்சி வரைக்கும் கை கடங்காத செலவுகள், கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் வந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனா 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் நீச்சமாகிறாரே, வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரமோ அடுத்த வாரமோ ஒரு 4 வாரத்துக்குள்ள கண்டிப்பா செலவு வருங்க. வண்டி செலவு வைக்கக்கூடிய அமைப்பு, வீடு மாற்றக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத ஒரு செலவுகள் அதாவது ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அசுப செலவுகள் பட்ஜெட்டை மீறி ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் தான் ஒரு மாதிரியான செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றன. ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நடந்ததற்கு பிறகு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆகவே இந்த வாரத்தில் சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஆனா மெதுவா தாங்க நடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போது 1-11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, 11ஆம் இடத்துல கூட்டாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் சனி புதன் போன்ற கிரகங்கள்லாம் நல்ல பலனை பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம் முழுக்க மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து அப்படியே ஏப்ரல் 6ஆம் தேதி வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரத்துல அவரவர் வயதுக்கு ஏற்றாற் போல எதை வெற்றி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சக்சஸா வருங்க. அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள்ல புரிதல்கள் இருக்கும், எதையும் சமாளிக்க முடியும், எதிர்காலம் நன்றாக இருக்க போகிறது என்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். இது ஒரு கோச்சார பலன்தான் என்றாலும் கூட கோச்சாரத்துல பெரும்பாலான கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்து ஒரு நிலையில தசாபக்தி அமைப்புகளும் ஒத்துழைக்குமாயின், உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் தொட்டது துலங்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்திலிருந்து அப்படியே ஒரு 2 வருஷ காலகட்டங்கள் பெரும்பாலான வருடாந்திர கிரகங்கள் வலுவாக இருக்கின்றதால் எதையும் செய்ய முடியக்கூடிய அமைப்பு. எதை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். இதை படிக்கணும், இந்த வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போகணும், இவரை காதலிக்கணும், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியான வயதிற்கு ஏற்றாற் போல அனைத்து அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். பெரியவர்களுக்கு இளைஞர்களால் சந்தோஷம், வீட்டில் மங்களகாரியம் நிகழக்கூடிய அமைப்புகள் என தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அருமையான வாரமாக இந்த மார்ச் 31ஆம் இடத்துல இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரையிலான இந்த திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான நல்ல வாரங்க இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய தொல்லையிலிருந்து விலகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில இவ்வளவு நாள் உட்கார்ந்து உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்த செவ்வாய் இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு வந்தா ஏதாவது கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகளை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அமைப்புகள் இருக்காதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வலுவிழக்கும் போதெல்லாம் கடன் தொல்லைகள் வலுவிழக்கும். கடனை கேட்டு வந்தவங்க கூட இந்த வாரம் கேட்டு வர மாட்டாங்க. இந்த பலன் ஒரு 45 நாளைக்கு நீடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அவர் அங்கேயே இருக்கிற போது கடன் தொல்லைகள் எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள்.
உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்கத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி வெறும் நீச்சத்தை மட்டும் அடைந்திருப்பது என்பது ஒரு நிலையில ஒரு நல்ல வகையாக நடக்கூடிய அமைப்புங்க. ஆனா வாரத்தின் கடைசியில் அவரும் நீச்சபங்கத்தை அடைவார். முதல் 5 நாட்களுக்கு கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிர்ப்பு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கடைசி 2 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே 2ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படும். அந்த 2 நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அது சனி ஞாயிற்றுக்கிழமை தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வாரத்தின் வேலை நாட்கள் முழுவதுமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை, சகோதர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நிலைமை, வேலையில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடக்கூடிய உடுப்பணிந்து வேலை செய்யக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், இளம் வாலிபர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 25-30 வயதுகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய யோக அமைப்பு, 10ஆம் இடத்தில் கூடியிருக்கக்கூடிய கிரகங்களாலும் தர்மகர்மாதிபதி யோகம் சனியால் ஏற்படுவதனாலையும் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரங்க அந்த வாரம். அடுத்த மாசத்துல என்ன ஒரு 40 நாள்ல குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சியில் ராசியிலேயே குரு வரப்போறார். ராசியில் குரு வருவது ராசியை சுபத்துவப்படுத்துவது என்பதால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள், கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி இப்போது மிதுன ராசிக்காரர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சோதனைகள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மிதுனத்திற்கு இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனை விலகிடுச்சு. அஷ்டமச்சனி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இனிமேல் கெட்டதெல்லாம் நடக்காது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பெருத்த நிம்மதி, பெருத்த சந்தோஷம், முகத்திலேயே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்றதன் அடிப்படையில் மனசிலேயே ஒரு உற்சாக வெள்ளம் வரக்கூடிய அமைப்புகளை இப்போது கடகராசிக்காரர்கள் உணர முடியும். கெட்டது உடனே நடக்கும், நல்லது நிதானமாக தான் நடக்கும்னு சொல்லுவேன். படிப்படியாக ரெக்கவர் ஆகி வெளியே வருவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மெதுமெதுவாக கடந்த 2-3 வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள், எதை இழந்தீர்களோ, எதை பிறந்தீர்களோ, எதை விட்டு கொடுத்தீர்களோ, எதனால் தொல்லைப்பட்டீர்களோ, எங்கே சங்கடம் இருந்ததோ, எங்கே அவமரியாதை இருந்ததோ, எங்கே அசிங்கம் கேவலம் நடந்ததோ அவைகள் அனைத்திலிருந்தும் படிப்படியாக வெளியே வரக்கூடிய சூழல் மெதுமெதுவா இனிமே கடகராசிக்காரர்களுக்கு வந்துடும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும், பிள்ளைங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும், கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். எதிலும் ஒரு நிறைவுகள் இப்போது அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் படிப்படியாக நீங்கள் ரெக்கவர் ஆகி வரக்கூடிய தன்மைகள் உண்டு. காசு பணம் இழந்தவர்களுக்கு திரும்ப அந்த காசு பணம் ஒரு 2 மாதம் 3 மாதத்திற்குள்ள அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை. வீட்டால் தொந்தரவு பண்ணவர்கள், வேலையால் அடைந்தவர்கள் தொல்லைகளை, வியாபாரத்தில், விவசாயத்தில், கிராமத்தில், நகரத்தில் அவரவருடைய வசதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல என்ன தொல்லைகளை அனுபவித்தீர்களோ அதிலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பெரிய நிம்மதி பெருமூச்சை விடுவீங்க. கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருந்து விலகி ஒரு 2 நாள் ஆச்சு. ஆனாலும் மெதுமெதுவாக உங்களுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகளை தூரத்தே ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அமைப்பில் பரவாயில்லைங்க எனக்கு நல்லது நடக்குதுங்க என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே எதையும் இனிமேல் செய்ய தயாராகலாம் என்கின்ற ஒரு இனிய நல்ல வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.